மச்சான்ஸை நம்பி நமிதா தொடங்கின புது பிசினஸ். சில வருடங்களுக்கு முன்னாடி வர பிஸியா இருந்த நமிதா கதாநாயகியா அப்புறம் கவர்ச்சி நடிகையா எக்கச்சக்கமா காசு பார்த்தாங்க. சினிமாவில் சம்பாதிச்ச கோடிக்கணக்கான பணத்தை வச்சு மும்பை அருகில உள்ள லோனாவாலான்ற மலை பிரதேசத்துல ஏக்கர் கணக்கில் நிலத்தை வாங்கி போட்டாங்க. நமிதாவோட காதலர் கபூரின் துணையோட அங்க இருக்க நிலத்துல பிளாட் போட்டு ரியல் எஸ்டேட் வியாபாரம் செஞ்சு சமத்தியா லாபம் பார்த்தாங்க. ஒரு கட்டத்துல அங்க பிசினஸ் டல் அடிக்க, இன்னொரு பக்கம் கபூருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால தன் கவனத்தை சென்னை பக்கம் திருப்பினாங்க நமிதா. சென்னையில முக்கிய ஏரியாக்கள்ல பூட்டியே கிடக்கும் பழம்பெரும் பங்களாக்களை குறி வைக்கிறாங்க நமிதா. அதோட உரிமையாளர் யார், அவருக்கு வீட்டை விற்கும் எண்ணம் இருக்கா அப்படின்றத லோக்கல் புரோக்கர்கள் மூலமா விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு உரிமையாளரை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. பின்னாடி தானே நேர்ல போய் அவங்க கிட்ட கோடிகள்ல ஆசை காட்டி பிசினஸ் பேசுறாங்க. இந்த புதிய பிசினஸ்ல கடந்த சில மாதங்கள்ல மட்டும் பல கோடி சம்பாதிச்சிட்டாங்களா நமிதா.